அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 27. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. நம்ம வலதுபுறமும் சாயக்கூடாது, இடதுபுறமும் சாயக்கூடாது. ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தை, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. தீமைக்கு விளக்கி காக்க வேண்டியதே நம்முடைய கடமை. ஏன்னா நேராக தேவன் இருக்கும்போது நம்ம எதுக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயணும்? அதாவது பாதை மாறி போகக்கூடாது அப்படின்றது இதோட ஆவிக்குரிய ஆழமாக இருக்கிறது. நாம் வலதுபுறமும் போகக்கூடாது, இடதுபுறம் போகக்கூடாது. ஏன்னா நித்திய வழியை நமக்கு நேராக வைத்திருக்கிறார். இதுதான் நேரு. அப்போ இந்த வழி நமக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நாம் ஏன் வலதுபுறம் இடதுபுறம் சாய வேண்டும்? அதுக்குன்னு நம்ம வலதுபுறம் போகக்கூடாது இடதுபுறம் போகக்கூடாதுன்னு இல்லை. நம்ம தப்பா என்ன பண்ணக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாத அப்படின்னா, யாருக்காகவும் உன்னோட வாழ்க்கையையும் வார்த்தையையும் விட்டு விடாதே. தேவனுக்காகவே வாழு. அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ்வதே மிகச்சிறந்த ஒரு பண்பாக இருக்கும். அது மட்டும் இல்ல, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. நம் காலை தீமைக்கு விளக்கணும் அப்படின்னா, எந்த இடத்துக்கு தேவன் போகக்கூடாதுன்னு சொல்றாரோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது. கால் மட்டும் இல்லை, நம்மளுடைய கால் சரியாக இருக்குமே ஆனால் நம்முடைய முழு உடம்பும் சரியாக இருக்கும். நம்மளுடைய தேகம் முற்றும் சரியாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய கால்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தீமைக்கு விலக்கி காக்க வேண்டும். அவ்வாறு தீமைக்கு விலக்கி காக்கும் போது அதாவது அந்த ஒரு நன்மை நம்மளுடைய வீட்டை வந்து தட்டும். அவ்வாறாக தேவன் செய்வார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.